அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவின் மாவட்ட செயலாளர்களின் 5வது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களின் 5வது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருடைய 5ஆம் கட்ட பட்டியலை விஜய் வெளியிட்டிருக்கிறார். இதுவரை 19 மொத்தம் 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளருடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் 120 கட்சி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளருடைய நியமனம் நேர்காணலோடு நடைபெற்று வருகிறது. முதற்கட்டத்திலிருந்து தற்பொழுது வரை விஜய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக அழைத்து நேர்காணல் நடத்தி அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு தொகுதிக்கேற்ப எவ்வாறு கட்சியை வளர்ப்பது, இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலங்களே இருக்கிறது, இந்த சூழல்ல எப்படி கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது, இன்னும் பிற கட்சி உறுப்பினர்களை எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு சேர்ப்பது, இன்னும் 1 கோடி உறுப்பினர் இலக்காக கொண்டுள்ளது. ஆகவே இந்த 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கி வருகிறார் விஜய். இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்பதனால இந்த துவக்க விழா நிறைவு பெற்ற பிறகு மாவட்ட செயலாளருடைய நேர்காணல் நடத்தி அந்த பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது வரை 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் தேர்தல் வேலையை துவங்குமாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்கவும் இருக்கிற பூத் கமிட்டியை அமைத்து அதற்கான தேர்தலுக்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு பூத்திலுமே வாக்குச்சாவடியில் 5லிருந்து 7 உறுப்பினர்கள் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு நிர்வாகியும் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த 120 மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்பட்ட பிறகு விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலைகளும் ஈடுபட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.